ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில பேரதிர்ஷ்டம் உண்டாகும்படி சகல ஐஸ்வர்யங்களோடும் சகல சம்பத்துகளோடும் சகல சௌபாக்கியங்களோடும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்கேன். இனிமேலாவது நடப்பது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, என் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குது என்ற நம்பிக்கையை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாராகு. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரதான் செய்யும். நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாருமே அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்றவங்களாகவும் புரிஞ்சுக்கிறவங்களாகவும் இருக்கிறது இல்ல. ஏன்னா தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா அது யாருக்கும் கஷ்டமா இல்ல. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் மாறி நடக்கும்போது இதை நம்ம எப்படி கையாள போகிறோம் என்ற பயமே மனிதர்களுக்கு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாற்றம் என்பதே மனிதர்களுக்கு நல்லதை செய்வதற்காக மட்டும்தான் நான் உருவாக்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். நீ ஏமாற்றத்தை தவிர்த்துட்டு ஏற்றத்தை பெறணும்னு நினைச்சீனா முக்கியமான மாற்றம் உன் வாழ்வில் வந்தே தீரணுமேன் செல்லமே. இந்த உலகத்துல அறிவுரையால் ஆளானி நல்ல பெருசா ஆனவங்களை விட அலட்சியத்தால் அழிந்து போனவர்கள் தான் அதிகம். நீ சின்ன வயசுல இருந்தே ஏதாவது செய்யும் போது கவனக்குறைவாகவும் தப்பாகவும் அலட்சியமாகவும் பல தவறுகளை செஞ்சிருக்க. இனிமேலாவது கவனக்குறைவா இருக்காம அலட்சியமா அடுத்தவங்க அறிவுரையை மதிக்காம போகாம யார் என்ன சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிச்சு அதை பின்பற்றி உன் வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. நீ நேர்மையாக வாழ்ந்து பார்த்தாலே உன்னை சுத்தி எவ்வளவு துரோகிகளும் ஏமாற்றுக்காரர்களும் இருக்கிறாங்கன்றது உனக்கு புரிய வந்துடும். ஆமீன் தங்கமே. உண்மையா நேர்மையா வாழ நினைக்கிற உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி எவ்வளவோ கெட்டவர்களும் தீயவர்களும் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நீ பொருசுபடுத்தாம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன்னு உண்மையான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட உன்னை விட்டு கொடுக்காத மனிதர்களிடத்தில் தோற்று நிற்பதுதான் சிறந்தது. ஆம் என் செல்லமே. ஒருத்தருக்காக தோத்து போறதுன்றது நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க மனசு காயப்படாத அளவுக்கு நீ விட்டு கொடுத்து போவதின் மூலமாக இதைவிட மிக பெரிய வாய்ப்பும் அழகான வாழ்க்கையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில மௌனமும் சரி சிரிப்பும் சரி, இது இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த விஷயங்கள். ஏன்னா எல்லா இடத்திலையும் நீ மௌனமாக இருக்கும்போது அது பல பிரச்சனைகளை குறைச்சிடும். அதே நேரத்துல எல்லா இடத்திலும் சிரிச்ச முகத்தோட நீ சந்தோஷமாக காட்சி தரும்போது அது உனக்கு வரவிருக்கிற பல பிரச்சனைகளை தீர்த்திடும். இப்போதாவது புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம வளவலன்னு பேசுறதும் எப்ப பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிறதும் சண்டை போடுறதும் எதுக்கும் பிரயோஜனமா இருக்காது. ஆனா சிரிச்ச முகத்தோட மௌனமாக எல்லாரிடமும் அன்பாக நடந்துகிட்டீனா அது உன் வாழ்க்கையில உனக்கே பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இப்போது கூட அப்படிதான். உன் நல்ல மனசுக்கும் இயல்பான நல்ல குணத்துக்குமாக உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். தடுமாறும் போதும் தவறி விழுகும் போதும் கூச்சலிடாமல் இரு. ஏன்னா நீ அப்படி எப்படா விழுவன்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் நீ கீழே விழுவதை கொண்டாடுவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால யார் முன்னாலும் நீ தலை குனிந்து போயிடக்கூடாது என் தங்கமே. மத்தவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத நீ தான் கத்து கொடுக்கற. அதாவது உன்னுடைய செயலும் நடத்தையும் தான் உனக்கான மரியாதையை உனக்கு பெற்றுத்தரும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய செயல் சரியானதாக நியாயமானதாக சிறப்பானதாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்கெல்லாம் உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. உண்மையான வார்த்தைகளை பேசக்கூடிய நீ வார்த்தைகளை அழகா இருக்கான்னு பாக்குறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அழகா பேசுறவங்களோட வார்த்தைகள்ல உண்மை இருக்காது தானே. கவிதைகள் அழகாக இருப்பதால் தான் அது பல நேரங்களில் பொய்யாகவே இருக்கிறது. பொய்யாக இருப்பதுதான் அழகாக இருக்குமே தவிர உண்மை எப்போதுமே அழகாக அணிகலன் செய்து கொள்ளாது. உண்மை உண்மையாகவே இருக்கட்டும். உன்னை யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலைனாலும் சரி நீ அதை பத்தி கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காதவங்களை விட்டு நீ விலகி போறதுனால உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. நிச்சயமா அது உனக்கு லாபமாக உன் வாழ்க்கைக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும். எப்போதுமே வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து பேச பழகு. ஏன்னா அர்த்தங்கள் சரியா புரிஞ்சிருச்சுன்னா வார்த்தைகளுக்கு அங்கு தேவையே இருக்கிறது இல்ல. ஒருத்தரை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டீன்னா உன்னுடைய கண் பார்வையும் உன்னுடைய உடல் அங்க அசைவுமே கூட நீ என்ன நினைக்கிறன்றத அவங்களுக்கு உணர்த்திரும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத உனக்கு உணர்த்திரும். வார்த்தைகள் தேவையில்லாத இடத்தில் புரிதல்கள் மட்டுமே கூட போதும் என் தங்கமே.
நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை சறுக்கி சறுக்கி கீழே தள்ளுதே நினைச்சு கவலைப்படாத. முயற்சி மட்டும்தான் உன்னுடையது. முடிவு இந்த வராகி அம்மா என்னுடைய கையில தான் இருக்கு. உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா காத்திரு. காத்திருந்து நான் உனக்கானதை கொடுக்கும்போது நீ கை நழுவ விட்டுடாதே என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில உனக்கான வாழ்க்கையை வசதியானதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா நான் தரதான் போறேன். உன்னுடைய தவறை மறைப்பதற்காக ஒருபோதும் கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்காத. ஏன்னா நிறைய பேரு பலவீனமான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. அதாவது தான் செஞ்ச தவறை மறைக்கணும், தன்னுடைய தவறு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அதனால கோபத்தை மூலதனமாக வச்சுக்குவாங்க. அப்படி எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பேசுறவங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வெற்றி பெற முடியாது. நீ உயர்வதைத்தான் எல்லாரும் விரும்புவார்கள். ஆனா அடுத்தவனோட உயர்ந்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா உன் சொந்தக்காரங்களே கூட இருக்கட்டும், நீ கஷ்டப்பட்டினா அவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான் ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நல்ல நிலைமைக்கு வந்தீனா அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமை குணம் மேலோங்கி உன் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏதாவது ஒரு குறைய சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி யாராவது உன்னை குறை சொல்லும் போது சரி சரி நீ ஏத்துக்கிட்டு அவங்களை அதை மறந்து அவர்கள் சொன்னதையும் மறந்து தாண்டி போய்கிட்டே இரு. யாராவது ஏதாவது குறையோ குற்றமோ செய்யும் போது அதை அவர்களிடம் தனிமையில் போய் சொல்லக்கூடிய ஆளாக நீரு. அதுவே அவங்க கிட்ட நல்ல குணம் இருந்ததுன்னா அதை கூட்டத்தில் சொல்லி பாராட்டக்கூடிய ஆளாகவும் நீ இருந்து விடு என் செல்லமே. ஒரு சிலர் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தன் மனதை கண்டபடி அலைய விடுவார்கள். அதுக்கப்புறம் சமாளிக்கவே முடியாத பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. நீ அப்படி சின்ன சின்ன அல்ப சந்தோஷத்துக்காக பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டிக்காத. எப்போதும் எது தீர்க்கமானது, எது சரியானது, எது வாழ்க்கைக்கு நல்லதுன்னு யோசிச்சு அதன்படி எல்லா விஷயங்களையும் அமைத்து கொள்ள பழகு. தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் தேவைக்கு அதிகமாக கடன் சுமைகளையும் சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்னா நினைவுகள் ரொம்ப அதிகமானாலும் இரவு பூரா தூங்காம அதுவே ஞாபகத்துக்கு வரும். கடன் பிரச்சனை அதிகமானாலும் அது உன்னை நிம்மதி இல்லாம தூங்க விடாம உன்னுடைய தூக்கத்தை கெடுத்து விடும். அதனாலதான் தேவையில்லாத விஷயங்களை மனசுல வச்சுக்காத. அப்புறம் தூங்க போகும்போது அதான் உனக்கு ஞாபகம் வந்து உன்னுடைய நிம்மதியை கெடுத்துடும், தூக்கத்தையும் கெடுத்துடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ பேசும்போது எப்போதுமே உனக்கு தெரிஞ்சதை மட்டும்தானே சொல்கிறாய். ஆனா அடுத்தவன் என்ன சொல்றான்னு கேட்கும்போது உனக்கு தெரியாத பல புதிய விஷயங்களை நீ கத்துக்கலாம். அதனாலதான் எப்பவுமே பேச்சை குறைச்சிட்டு அடுத்தவன் என்ன சொல்றான்னு கவனிச்சு பாரு. உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருன்னு நான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். அடுத்தவன்ட்ட கத்துக்கிட்டே இருக்கிறதுன்றது கூட ஒரு வகையில நல்ல விஷயம்தான். நீ எதையும் கத்து கொடுக்குறியோ இல்லையோ, ஆனா உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாரான ஆளாக நீ இருக்கணும். உன் வாழ்நாளில் ஒரு நாள் கூட யாரையும் காயப்படுத்தி விடாதே என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு யார் மனசும் கஷ்டப்படாம பேசணும்னு நீ நினைச்சினா, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிப்பதோட நீ அடுத்தவரிடம் பேச்ச குறைச்சிக்கிட்டா அது உனக்கு நல்லது.